வணக்கம் தமிழக மக்களே. பிசியோதெரபிஸ்டுகள் மருத்துவர்கள் ஓகேங்களா. லேட்டஸ்ட்டாக பார்த்தே ஒரு சில நபர்கள் தேவையே இல்லாமல் பிசியோதெரபியை பற்றி பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் கிடையாதுன்னு சொன்னால் எங்கள் பிசியோதெரபி அசோசியேஷன்கள் மூலியமாக சங்கங்கள் மூலியமாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். லேட்டஸ்ட்டாக ஒரு நபர் பார்த்தீங்கன்னா நபரே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான நபர். பிசியோதெரபி பாலிடெக்னிக்கில் படிக்கிறது தான். பிசியோதெரபி என்பது திருப்பி சொல்ல வரேன், இது பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் ஓகேங்களா. பிரைமரி ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. பிசியோதெரபி என்பது 5 வருஷ படிப்பு. இது டிப்ளமோ படிப்பு கிடையாது. பிசியோதெரபி டாக்டர் கிடையாது. லேட்டஸ்ட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் NCEHP ஆக்ட், நேஷனல் கமிஷன் ஃபார் அலைடு அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கவுன்சில், இந்த கவுன்சிலில் பிசியோதெரபிஸ்ட் பெயருக்கு முன் டாக்டர் என போட்டுக்கொள்ளலாம் அப்படின்ற விஷயமும் வந்துருச்சு. பிசியோதெரபிஸ்ட் இன்ஜெக்ஷன் தெரப்பியும் யூஸ் பண்ணலான்னு வந்துருச்சு. தேவையே இல்லாமல் பிசியோதெரபி சிகிச்சை முறைகளை பார்த்தீங்கன்னா கைகால் மடக்கிறவங்க, மசாஜ் இந்த மாதிரி தவறுதலாக சொன்னாங்கன்னா பிசியோதெரபி சங்கங்கள் மூலியமாக, ஏன்னா எங்களுக்கு அரசாங்கத்தில் சட்டமாக இருக்குது, அதில் உள்ளுக்குள்ள சில சட்ட நுணுக்கங்கள் இருக்குது. இந்த துறையை பற்றி அதாவது என்னன்னா, இந்த சட்டத்துக்கு புறம்பா பேசினா யாருமே கைது செய்யப்படுவார்கள் அந்த சட்டப்படி. ஸோ எச்சரிக்கை செய்கிறோம். பிசியோதெரபி பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. லேட்டஸ்ட்டாக பிசியோதெரபிக்கும் நீட் எக்ஸாம் கட்டாயம். பிசியோதெரபி பாலிடெக்னிக்லாம் படிக்க முடியாது ஓகேங்களா. ஸோ மசாஜ் தெரபிஸ்ட் அப்படின்னு தப்பாக போட்டிருக்காங்க. ஸோ சொல்கிற நபர் ஆக்சுவலாக அந்த நபர்கள் பேரை சொல்கிறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது. ஸோ தரங்கட்ட நபர்கள் ஈக்குவலாக நின்றுலாம் பேச முடியாது. ஸோ மக்களே புரிஞ்சுக்கங்க. பிசியோதெரபி என்பது திருப்பி சொல்ல வரேன், நேஷனல் கமிஷன் ஃபார் அலைடு அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கவுன்சில். பிசியோதெரபிஸ்ட்கள் பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டுக்கலாம். இது 5 வருஷ படிப்பு ஓகேங்களா. இன்ஜெக்ஷன் தெரப்பியும் பிசியோதெரபியில் ஆட் பண்ணிட்டாங்க. யூஸ்வலாக பங்களாதேஷ் இங்கே தான் இருந்துச்சு. பங்களாதேஷ், அதுக்கப்புறம் UK, USA இங்கெல்லாம் இன்ஜெக்ஷன் தெரப்பி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இந்தியாவில் கிடையாது. இந்தியாவிலுமே இன்ஜெக்ஷன் யாருன்னா சில பேஷண்ட்ஸுக்கு. எங்களோட மெயின் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் தெரப்பி அந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம் ஓகேங்களா. எக்ஸசைஸ் தெரப்பி, எலக்ட்ரோ தெரப்பி, எங்களோட சிகிச்சை முறைகள் வேற. நாங்கள் பண்ணுற அதாவது மசாஜுக்கு ஒரு பேர் இருக்குது, சாஃப்ட் டிஷ்யூ மேனிபுலேஷன். அதாவது ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காங்க, டயபெட்டிக் நியூரோபதி, சுகர்னால நரம்புகளை அழிச்சு பாதத்தில் எரிச்சல் இருக்கும். நாங்கள் சாஃப்ட் டிஷ்யூ மேனிபுலேஷன் பண்ணி அதை சரி பண்ணுவோம், அந்த பாதை எரிச்சலை. நாங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரைகளே கிடையாது. டயபெட்டிக் நியூரோபதிக்கு ஏதாவது மருந்து இருக்கா? கிடையாது. பிசியோதெரபி தான் வைத்தியம். ஸோ இந்த சிகிச்சை முறையை பற்றி யாருக்காவது ஏதாவது பர்சனலாக பேசினா என்னைய பேசணும். என்னோட துறையை பற்றி பேசி கூடிய சீக்கிரம் ஒரு நபர் திருப்பி சொல்ல வரேன். எனக்கு இதுக்கு முன்னாடி பிசியோதெரபிக்கு முறையான கவுன்சில் கிடையாது. இப்போ கவுன்சில் வந்துருச்சு. அந்த கவுன்சில் பிரகாரம், அந்த சட்ட பிரகாரம் தண்டிக்கப்படுவாங்க. ஸோ யாராவது பிசியோதெரபி துறையை பற்றி திருப்பி சொல்கிறேன், கவர்மெண்ட்டில் எங்களுக்குன்னு சட்டம் இருக்குது, எங்களுக்குன்னு கவுன்சில் இருக்குது. பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் தான். 5 வருஷ படிப்பு. நீட் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. நான் 2005 பிசியோதெரபி படித்தேன். அப்போ 4.5 ஆண்டுகளாக இருந்துச்சு. 4 வருஷம் படிப்பு, 6 மாதம் இன்டர்ன்ஷிப் ஓகேங்களா. CRRIன்னு சொல்லுவோம், கம்பல்சரி ரொட்டேட்டரி ரெசிடென்சி இன்டர்ன்ஷிப். அந்த இன்டர்ன்ஷிப்பை இப்போ 12 months ஆகிட்டாங்க. ஸோ 5 years. யாராவது துறையை பற்றி தப்பாக பேசினீங்கன்னா திருப்பி சொல்ல வரேன், சட்டப்படி ஆக்ஷன் ஆடு. ஜெயிலுக்கு போக ரெடியாக இருந்தால் அவங்க தைரியமாக பேசலாம். எதையுமே தெரியாமல் பேசக்கூடாது. பாலிடெக்னிக்கில் படிக்கணுமா? யார் அந்த நபருக்கு பிசியோதெரபியை பாலிடெக்னிக்கில் படிப்பாங்கன்னு சொல்லி கொடுத்தது கிடையாது. இது பாலிடெக்னிக் கோர்ஸே கிடையாது. என்னங்க இது, ஒரு மெடிக்கல் கோர்ஸை போய் பாலிடெக்னிக்கில் யாராவது படித்து பார்த்துருக்கீங்களா? பிசியோதெரபி திருப்பி சொல்ல வரேன், சுகாதாரத்துறை வல்லுநர்னு அர்த்தம் ஓகேங்களா. ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல், அதுலேயும் பிரைமரி ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல். ஒரு டென்டிஸ்ட் இருக்காங்க ஓகேங்களா. மெடிக்கல் ஃபீல்டில் போதிய அறிவு இல்லாமல் முட்டாள்தனமாக ஊடகங்களில் எங்களை பற்றி தவறலாக பரப்புரை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கடுமையான திருப்பி சொல்கிற எச்சரிக்கை பண்ணுறோம். பிசியோதெரபிஸ்டுக்கு அரசாங்கத்தில் கவுன்சில், அந்த கவுன்சிலில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அவங்க உண்மையிலே ஜெயிலுக்கு தாங்க போகணும். அது பெரிய பிரச்சனையாகும். ஸோ வார்த்தையை விடுற நபர்கள் தேவையில்லாமல் வார்த்தை விட்டாங்கன்னா உங்களுக்கு திருப்பி சொல்ல போகிறேன், சட்டப்படி கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். பிசியோதெரபி என்பது பிரைமரி ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல். இப்போ MBBS டாக்டர் இருக்காங்களா, அவங்க ஒரு சுகாதாரத்துறை வல்லுநர். பிசியோதெரபிஸ்ட்டும் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல், சுகாதாரத்துறை வல்லுநர். டென்டிஸ்ட்டும் ஒரு சுகாதாரத்துறை வல்லுநர் ஓகேங்களா. ஸோ சம்மந்தமே இல்லாமல் எங்கள் துறையை பற்றி பேசுனீங்கன்னா எச்சரிக்கை செய்கிறோம். இது எங்களோட கடுமையான எச்சரிக்கை. இது பிசியோதெரபிஸ்ட் நான் தனி மட்டும் கிடையாதுங்க ஓகேங்களா. பிசியோதெரபி சங்கங்கள் நிறைய இருக்குது. இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் பிசியோதெரபிலேருந்து திருப்பி சொல்ல வரேன், கோர்ட்டு நடவடிக்கைகளுக்கும் ஜெயிலுக்கும் போக ரெடியாக இருந்தால் பேசுங்க ஓகேங்களா. ஸோ டாக்டர்களோட பவரை கூடிய சீக்கிரம் காட்டுவாங்க. இது உங்களுக்கு எச்சரிக்கை மணி.